இன்றைக்கி அதிகமாக குழப்பத்தில் யார் இருக்காங்கன்னா, நிறைய தியான முறைகளை ஃபாலோ பண்ணுறவங்க தான். எதற்காக இந்த தியான முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியறதில்ல. சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எனக்கு நிறைய எண்ண ஓட்டம் இருக்குது, அந்த எண்ண ஓட்டத்தை நிறுத்துறதுக்காக நான் தியானம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களா முடிவு பண்ணி வர்றாங்க. சில பேர் அசாத்தியமான சில சக்திகள் கிடைக்கும், அதற்காக நான் தியானத்துக்கு வரேன் அப்படின்னு வருவாங்க. சில பேர் என்னென்னா, அஷ்டமா சித்துக்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த விஷயத்தெல்லாம் அடையணும் அப்படின்னு தியானம் பண்ண வர்றாங்க. சில பேருக்கு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நிறைய வேலைகள் இருக்கிறது, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன், அதற்காக நான் தியானம் பண்ண வரேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில மக்கள் மட்டும்தான் நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும், எதுக்கு பிறந்தேன், எதற்காக சாகிறோம், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒரு வாழ்க்கையில் நிறைவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் அனைவரிடமே ஒரு கேள்வி கேட்டால், சரிங்க இந்த பர்பஸை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா, உங்களுக்கு இந்த தியான வகைகள் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. சில பேர் ஆமாம் எனக்கு கொஞ்சம் பலன் கிடைச்ச மாதிரி இருக்குது, ஆனால் நிறைய நேரங்களில் கிடைப்பதில்லை, சில நேரங்களில் அமைதி இருக்குது, நிறைய நேரங்களில் இல்லை, இப்படிப்பட்ட நிறைய மாற்று கருத்துக்கள். இது எதனால் வருது அப்படின்னா, அடிப்படையான 2 விஷயத்தில் தெளிவில்லாதனால தான் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த இந்த தியான வகைகளையுமே 2ஆக பிரிச்சிடலாம். ஒன்று, மனதை பயன்படுத்தி, மனதை ஓர்மைப்படுத்தி, மனதை வலிமைப்படுத்தி நம்ம சில காரியங்களை சாதித்து கொள்வதற்கான தியான முறைகள். இது முதல் வகை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வகையான தியானம் எல்லாமே சித்தர்கள், முனிவர்கள், மகரிஷிகள், இப்படிப்பட்ட நிறைய பேர் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பலன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். இதில் சில பேர் மந்திரங்கள் சொல்லுவாங்க, அஃபர்மேஷன் மாதிரி. சில பேர் இந்த மன வலிமையை பயன்படுத்தி, மனதை ஓர்மைப்படுத்தி சில விஷயங்களை செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவாங்க. அதாவது இன்னொருத்தர் மனசை மாற்றுறது, சில அசாத்தியமான சக்திகள் பெறுவதற்கு, குறிப்பாக மனோசக்தியை பெருக்குவதற்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை சார்ந்தது தான். இது யாருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்குது, அந்த இலக்கில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த இலக்கை நோக்கி நகர முடியல, அதுதான் எனக்கு தேவை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வகையான தியானமெல்லாம் இருக்கும். இதில் நிறையா சில அமானுஷ்யமான ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் அதை சொல்லிக் கொடுக்கின்றன. இது ஒரு வகையான தியானம். இது மனதை பயன்படுத்தி, மனதை வலிமைப்படுத்தி செய்யக்கூடிய அந்த தியான முறைகள். இன்னொரு வகையான வழிமுறை. இந்த வழிமுறை என்ன அப்படின்னா, சுத்தமாக மனசை சுத்தமாக பயன்படுத்தக்கூடாது, சிந்தனையை சுத்தமாக பயன்படுத்தக்கூடாது. இந்த வழிமுறையோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நீ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது குறிப்பாக நாம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சில விஷயங்களை அடைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நீ யாருன்னு தெரிந்து கொண்டால் போதுமானது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் உண்மையை உங்களுக்கு சொல்லித்தரும், இறைவன் உண்மையை சொல்லித்தரும். நீ யாருங்கிறத கண்டுபிடிப்பதில் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இது புத்தர் காலத்திலேருந்து நிறைய ஞானிகள், மகான்கள், குறிப்பாக சொல்லப்போனால் ரமணர், ஓஷோ, இன்றைக்கி பகுத்தர், இப்படி நிறைய பேர் இந்த வழிமுறையை தான் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த முதல் வகையான தியானத்தில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இப்போ இதுக்கு ஒரு இலக்கு தேவை. அந்த இலக்கை அடைவதற்கு நம்மளுடைய மனதை பயன்படுத்த வேண்டும். நம்ம மனோசக்தியை பயன்படுத்தி அதை அடைந்து விடலாம். 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 6 மாத காலங்களுக்கு அப்புறமா இன்னொரு பிரச்சனை நம்ம முன்னாடி நிற்கும். அதை திரும்பவும் மனோசக்தியை பயன்படுத்தி அதை சால்வ் பண்ணுவோம். இன்னொரு சிக்கல் நிற்கும், அதை சால்வ் பண்ணுவோம். இன்னொரு இலக்கு நிற்கும், அதை சால்வ் பண்ணுவோம். இப்படி பிரச்சனைகள் 1,00,000 பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கே நம்முடைய இந்த ஜென்மம் அதுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு சிக்கல்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை 2வது வழிமுறையை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வழிமுறையை பின்பற்றினால், அதாவது மனதையும் சிந்தனையும் பயன்படுத்தாமல் இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணால், ஒரு வருட காலங்களில் நீ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். இதில் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாலே இந்த பிரபஞ்சம் என்ன அப்படிங்கிறத கண்டுவிடலாம். இறைவன், கடவுள் யாருங்கிறதை கண்டுபிடிச்சி விடலாம். எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இங்கே இருக்கிறது. பிறப்பு இறப்பிற்கு என்ன காரணம், அதுக்கு அங்கே தீர்வு இருக்கிறது. இப்படி நிறைய கேள்விகளுக்கு இந்த வழிமுறை தான் நமக்கு பதிலை கொடுக்கிறது. அப்போது நம்ம தியானத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, ஃபஸ்ட்டு எதற்காக போகணும் அப்படின்னு நம்மக்கிட்டேயே ஒரு கேள்வி கேளுங்க. என்ன பர்பஸ்? மன நிம்மதி, எனக்கு ஒரு நிறைவின்மை இருக்கிறது, எனக்கு இலக்கெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த நிறைவின்மை என்கிட்ட இருக்கிறது, ஏன் பிறக்கிறோம், ஏன் சாகிறோம், எதற்காக பிரச்சனைகள் எனக்கு வருகிறது, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு இந்த 2வது வகையான வழிமுறை மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இப்போ முதல் வகையான தியான முறைகள் நமக்கு பலன் கொடுக்காதா அப்படின்னா நிச்சயமாக பலன் கொடுக்கும். அதுக்கு நம்ம நிறைய மெனக்கிடணும்.
மன வலிமையை பெருக்கிக் கொள்ளணும், மனோசக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய நம்ம மெனக்கிட வேண்டியது இருக்கும். இப்போ அதை பண்ணுறதுனால நம்மளே நிறைய நேரங்களில் ஃபீல் பண்ணியிருப்போம். நான் நேற்றைக்கு நினச்சேன் இந்த விஷயம், இன்றைக்கி நடந்துருச்சு பாரு. இது நிச்சயமாக ஒரு நாள் மாறும்னு நினச்சேன், இன்றைக்கி மாறிடுச்சு பாரு. அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே நம்ம நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்துக்கலாம். அதே போல் இதுக்கு நிறைய உண்மைகள் இருக்கிறது. இப்போ எண்ணத்தினுடைய வலிமை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். குறிப்பாக சொல்லப்போனால் யோகானந்த பரமஹம்சர் அவருடைய இளமை காலங்கள் நடந்த 2 நிகழ்வுகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவருடைய அக்கா கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க அக்காவுக்கு கையில் கட்டி வந்துடுச்சு. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, யோகானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கும் இந்த கையில் காலையில் கட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எண்ணத்தின் வலிமையினால், அந்த சிந்தனையின் வலிமையினால் அடுத்த நாள் காலையில் அவர் கையில் கட்டி வந்துச்சு. இது ஒரு நிகழ்வு. இரண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம பாபா படத்தில் கூட நம்ம ஒரு சீன் பார்த்துருப்போம். ரஜினிகாந்த் அந்த பட்டம் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு ஆழமான வலிமையான எண்ணத்தை வைத்து அந்த பட்டத்தை அவர்கிட்ட வர வைப்பார். இது யோகானந்த பரமஹம்சரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. நிறைய பட்டம் பறக்குது, அதில் அந்த ஒரு பர்டிகுலரான பட்டம் மட்டும் என்னை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி இவர் கண்களை மூடி சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அஃபர்மேஷன் மாதிரி அந்த பட்டத்தை இவர்கிட்ட கொண்டு வந்ததாக இன்றைக்கு வரைக்குமே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்போ மனதின் வலிமையை பயன்படுத்தி சில காரியங்களை சாதித்து கொள்ள முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது நிரந்தர தீர்வுக்கு எடுத்து செல்லுமா அப்படின்னா அது ஒரு கேள்வி. ஆனால் யோகானந்த பரமஹம்சரே நிறைய நேரங்களில் இதை எப்படி பயன்படுத்தணும், கிரியா யோகாவை எப்படி பயன்படுத்தணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கிருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுக்கு நிறைய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார். முதல் வகையான தியான முறைகள் எல்லாமே ஒரு இலக்கை வைத்து ஒரு 6 மாத காலம், 1 வருட காலம் நம்ம மெனக்கிட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு இலக்கு, இன்னொரு மெனக்கல் தேவைப்படுகிறது. ஒரு நிறைவின்மையை நோக்கி அதிகமாக பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த 2வது வழிமுறையில் நேரடியாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு மனசு தான் பிரச்சனை, மனசு தூக்கி அந்த பக்கம் வைங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பயிற்சி முறைகள் தான் அதிகம். இந்த பயிற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களை அறிவதற்கு உண்டான பயிற்சி முறைகளை தவிர வேறு எதுவுமே அங்கே இருக்காது. ரொம்ப எளிமையானது. இதுதான் விபாசனா முதற்கொண்டு ஓஷோ முதற்கொண்டு எல்லா ஞானிகளும் மகான்களும் இதுதான் கற்றுத்தருகிறார்கள். இப்போ இது சிறந்த பலனை அளிக்கக்கூடியது. நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த 2வது வழிமுறை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்போ இந்த 2வது வழிமுறையை ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடைந்து விடலாமா அப்படின்னா, எத்தனை விஷயங்கள் அடைவதற்கு நம்ம நேரடியாக இந்த பிரபஞ்சத்தையே அடைந்து விடலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ரகசியம். 2வது வழிமுறையை பின்பற்றி தான் ஆல்ரெடி நான் 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஒன்று, விழிப்புணர்வோடு செயலாற்றுவது. 2வது, நம்ம செயலாற்றாமல் இருக்கும் பொழுது மூச்சின் மீது கவனம் வைத்து இருப்பது. இந்த 2மே மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். நிறைய டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.